தென்னிந்தியாவில் மிகவும் முக்கியமான வர்த்தக பகுதியாக உருவாகியிருக்கும் பெங்களூர் ஓசூர் பகுதியில் புதிய விமான நிலையம் அமைக்க இரு மாநில அரசும் தீவிரமாக முயற்சி செய்து வரும் வேளையில் தற்போது புதிய பிரச்சினை உருவாகுமா என்று சந்தேகம் எழுந்துள்ளது. தமிழ்நாடு அரசு ஏற்கனவே 5 இடங்களை தேர்வு செய்து ஏஏஐ அமைப்பு இறுதியாக 2 இடங்களை விமான நிலையத்தை அமைப்பதற்கான ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த முடிவுகள் ஏப்ரல் மாத இறுதிக்குள் வரும். தமிழ்நாடு விமான நிலையத்தை அமைக்கும் இடத்தை உறுதி செய்யும் என தெரிகிறது. இந்த நிலையில் கர்நாடகா மாநில அரசு பட்ஜெட் அறிவிக்கும் ஒரு நாளுக்கு முன்னதாக வியாழக்கிழமை மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்திற்கு பெங்களூரில் 2வது விமான நிலையம் அமைக்க 3 இடங்களை தேர்வு செய்து ஆய்வுக்காக சமர்ப்பித்துள்ளது. இதில் 2 இடங்கள் தற்போது ஓசூர் விமான நிலையம் அமைக்கும் பகுதிக்கு அருகில் உள்ளது. கர்நாடக அரசு தேர்வு செய்துள்ள 3 இடத்தில் 2 இடங்கள் ஓசூருக்கு அருகில் கனகபுரா சாலையில் உள்ளது. இது பெங்களூரு மையப்புள்ளியிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் தற்போது இருக்கும் கேம்பகவுடா விமான நிலையத்திற்கு 90 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் ஓசூர் விமான நிலையம் அமைக்கப்பட உள்ளதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள 2 இடத்திற்கும் வெறும் 50 கிலோமீட்டர் தொலைவில் தான் உள்ளது. இதுவே வான்வெளி அளவில் கணக்கிட்டால் 40 கிலோமீட்டருக்கும் குறைவாக இருக்கும். கர்நாடக அரசு தேர்வு செய்துள்ள 2வது இடம் ஹரோஹல்லிக்கு பகுதியில் அமைந்துள்ளது. இந்த பகுதி கிரீன் லைன் மெட்ரோ இணைப்பது முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஹரோஹல்லி பகுதி கனகபுரா சாலையில் அமைந்துள்ளது. இந்த பகுதியில் 4800 ஏக்கர் மற்றும் 5000 ஏக்கர் என 2 நிலங்களை கர்நாடக அரசு மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்திற்கு அனுப்பிய அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு ஓசூரில் விமான நிலையம் அமைக்க தேர்வு செய்யப்பட்டுள்ள இடம் தற்போது செயல்பாட்டில் இருக்கும் TAAL ஏரோட்ராம் அருகில் உள்ளது.